இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான எனதருமை சகோதரமே, ஆண்டவருடைய இந்த நாளுக்காக நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, இன்றைய நாளிலே என்னை ஆசீர்வதியும், எனது விண்ணப்பங்களை ஆசீர்வதியும், மன்றாட்டுக்களை ஆசீர்வதியும், இதய ஆவல்களை ஆசீர்வதியும், எனது குடும்பத்தை ஆசீர்வதியும், எனது பிள்ளைகளை ஆசீர்வதியும், எனது எதிர்கால திட்டங்களை ஆசீர்வதியும். நான் என்னுடைய வாழ்வில் உண்மையை அறிந்து கொள்வதற்காக இறை வார்த்தையின் அந்த இதயத்தை எனக்கு தாரும். இறை வார்த்தை கேட்பதற்கான வல்லமையை, ஆற்றலை, சக்தியை தாரும். ஆண்டவரே, நான் இன்று உட்கொள்ளுகின்ற இந்த இறை வார்த்தையானது எந்த காலத்திலும் என்னை விட்டு மறந்து போகாமல் நான் இதை வாழ்வாக்கி என்னுடைய வாழ்வுக்கு உரம் சேர்ப்பதற்கு அருள் புரியும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை திருப்பாடல்கள் 103:13 இறை வார்த்தை. தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகிறார். பாருங்க, எவ்வளவு அருமையான வார்த்தை. தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகிறார். இந்த உலகில் ஒவ்வொரு தந்தைக்கும் தம் சொந்த பிள்ளைகள் மீது ஒரு இரக்கம் உண்டு. எனக்கு தெரிந்த ஒரு நபர், பக்கத்துல தான் விவசாய வேலை செய்கின்றவர், தன்னுடைய மகன் 12ஆம் வகுப்பிலே நிறைய மதிப்பெண்கள், 500க்கும் மேற்பட்ட மதிப்பெண்கள் எடுத்து அவர் நல்ல தேர்ச்சி பெற்றார். ஆனால் அந்த தந்தை சாதாரண விவசாயம் செய்கின்றவர். தன்னுடைய மகன் எப்படியாவது பெரிய கல்லூரியில் படிக்க வைக்க வேண்டும் என்று அவர் நினைத்து சென்னையில் இருக்கின்ற ஒரு பெரிய கல்லூரியிலே சேர்த்து விட்டார். கல்வி கட்டணம் கொஞ்சம் அதிகம்தான், இருந்தாலும் அவர் என்னிடத்தில் சொல்வது, இன்னும் கொஞ்சம் கூட பயிர் செய்து, இன்னும் கொஞ்சம் இடத்தை நான் பயிர் செய்து என்ன செய்வேன், என்னுடைய பிள்ளையை படிக்க வைப்பேன் அப்படின்னு சொன்னார். ஒரு சாதாரண தகப்பனுக்கே தன் மகன் மீது இவ்வளவு அக்கறை, இவ்வளவு கரிசனம், இவ்வளவு இரக்கம் இருக்கிறது என்றால் நம்மை படைத்த கடவுளுக்கு அது எம்மாத்திரம் இருக்கும், எவ்வளவு இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். கடவுள் தனது பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுகிறார். காரணம், இறை வார்த்தையை கேட்டு அதில் முற்றிலும் நம்பி அதை கீழ்ப்படிந்து அதை செயல்பாட்டில் கடைபிடிப்பவர்களோடு கடவுளின் இரக்கம் அளவில்லாமல் சொரிகிறது இருக்கிறது. கடவுள் எனக்கு இறங்கினார், என் குடும்பத்தின் மீது இரக்கம் காட்டினார், எனது பிள்ளைகளின் மீது இரக்கம் காட்டினார் என்று இன்று நீ சொல்ல வேண்டும். அவரிடம் கொண்டுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையில் இது சாத்தியமாகும். அவர் மேல் கொண்டுள்ள உண்மையான அன்பில் இது சாத்தியமாகும். யார் யாரெல்லாம் அவரை நம்புகின்றார்களோ, யார் யாரெல்லாம் அவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கின்றார்களோ, அன்பை கொண்டுள்ளார்களோ, அவர்களிடம் இது சாத்தியமாகும். என் அன்பில் நிலைத்திருங்கள். யார் யாரெல்லாம் என்னுடைய அன்பில் நிலைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் இது கைகூடும் என்ற செய்தி இன்று நமக்கு கிடைக்கின்றது. கடவுளை நம்புகின்றவர்கள் அவரை கண்டுகொள்வார்கள். அவரை அன்பு செய்கின்றவர்கள் அவரின் இரக்கத்தை அனுபவிப்பார்கள். இயேசுவே, உம்மை அன்பு செய்ய 100 விழுக்காடு நம்பிக்கை என்னிடம் தாரும். அதற்காக நான் ஜெபிக்கின்றேன். தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் நீர் என் மீது இறங்குகிறீர். அந்த இரக்கத்தை அனுபவிப்பதற்கான அனுபவம் என்னிடத்திலே பல வேளைகளில் இல்லை. ஆண்டவரே, உம்முடைய அந்த அனுபவத்தை நான் பெறுவதற்கு, உம்முடைய இரக்கத்தை நான் அனுபவிப்பதற்கு, ஒவ்வொரு நாளும் அந்த இரக்கத்திலே நான் வாழ்வதற்கு எனக்கு அருள் தாரும். பல வேளைகளில் நான் அதை உணரவில்லை, தான் தோன்றித்தனமாக இருக்கின்றேன். இந்த உலக ஆசாபாசங்களில் ஈடுபட்டு என்னையே நான் அழித்து கொண்டிருக்கின்றேன். ஒரு உண்மையான அன்பை, ஒரு உண்மையான பாசத்தை, ஒரு உண்மையான இரக்கத்தை உம்மிடமிருந்து இன்னும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவே, எனக்கு இரங்கும். உம்முடைய உண்மையான அன்பை எனக்கு தாரும்.
உம்முடைய உண்மையான பாசத்தை எனக்கு தாரும். உம்முடைய உண்மையான பராமரிப்பை எனக்கு தந்து என்னை வழிநடத்தும். நீர் என்னுடைய தந்தை, நான் உம்முடைய பிள்ளை என்பதை இந்த நாளிலே நான் அனுபவிப்பதற்கு ஆசீர் தாரும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.